ஜெட் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு லெட்டர்ஸ். மோஸ்ட்லி வந்து இந்த இந்த எழுத்து தொடங்குற பேர்கள் வந்து வைக்கிறது ரொம்ப ரேரு, வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஜெட் அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற பேர்கள் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஜெட் அப்படின்ற லெட்டர் வந்து என்னுடைய பேரோட தொடக்கத்துலேயோ இல்லை மிடில்லையோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நான் வச்சுக்கலாமா வேணாமா? ஏன்னா வந்து இப்போ ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்றது வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த சமயத்தினருக்கு மட்டும்தான், இல்லை அந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத தாண்டி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா வந்து இது இருந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த லெட்டரில் வரக்கூடிய பேர்களை நம்ம வைக்கலாமா கூடாதா சார்? ஆமாம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதமும் பயன்படுத்துகிறாங்க ஃபார்மட் நியூமராலஜி, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அனலைசேஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணி வச்சுருக்கிறேன். A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சில லெட்டர் வந்துட்டு இந்துவில் உள்ளவங்க தான் யூஸ் பண்ண முடியும். சில லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டினில் கிறிஸ்தவர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். சிலது வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் மாறி வந்தாலும் அது வேலை செய்யாது அது. அதனால் அதை நான் கனெக்ட் வச்சுருக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி இசட்டுங்கிற எழுத்து வந்து பொதுவாக வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம இந்துஸுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அவங்க 2 பேருக்கு தான் வரும். ஒன்று முஸ்லீமுக்கு வரும், இல்லைன்னா கிறிஸ்டினுக்கு உள்ளவங்களுக்கு தான் வரும். ஆனால் அதை தாண்டி நம்மளும் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நடுவில் வர மாதிரி. ஆமாம், கார் குழலி, இந்த ழி சவுண்டுக்கெல்லாம் இசட்டை பயன்படுத்தி, தேன்மொழி அந்த மாதிரி. ஆமாம், தேன்மொழி, கார் குழலி, பூங்குழலி, சிறப்பு லகரம் வர்றது எல்லாத்துக்குமே வந்து அந்த இசட்டை உள்ள நம்ம கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து அந்த ழீக்கு பதில் இசட்டு ழி, இசட்டு HI போட்டாக்கா அது ழி வந்துடும். ழீக்கு அதுதான் அந்த வார்த்தை பயன்படுத்தினா ஒன்றும் தவறு இல்லை. ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இசட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுனால வந்து சரியாக தவறா அப்படின்னாக்கா, பயன்படுத்த சரியாக தவறா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதான். நான் எல்லாமே ரிசர்ச் தான். எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது நாம் அதை பயன்படுத்தக்கூடாது தான் சொல்லுது. நாமனாக்கா அதுக்கு இந்து பயன்படுத்துகிற அப்படிலாம் கிடையாது. இந்துவாது கிண்டாது எல்லாம் ஒன்று தான். இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சமயமும் ஒன்று தான். குளிர் பிரதேசம் உள்ள நாடு எங்கேயோ அவங்க தான் வந்துட்டு இசட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன் சார் பர்டிகுலராக அந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இது சொல்கிறீங்க? அது சில நேரத்தில் அது சிலதுக்கெல்லாம் நம்ம லாஜிக்கெல்லாம் தேடினா கிடைக்காது. அது